ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணுறது என்னன்னு பாருங்கள். இது வந்துட்டு சிவன்கன் கூட மார்க்கெட் கூட பாருங்கள். சிவங்கன் கூட மார்க்கெட் கூட இது வந்துட்டு 8.25 அடியில் 32 ஒயர்கள் வெட்டியிருக்கேன். 32 ஒயர்கள் வெட்டி 14 பேஸ் போட்டு குமிழ் வச்சுருக்கேன் பாருங்கள். 6 குமிழ் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 29 லைன் போட்டிருக்கேன். ஹைட்டில் வந்து 29 லைன் போட்டு ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் ஃப்ளவர் ஒன்று, அப்புறம் ரோஸ் கலர் ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கேன். ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. நீட்னஸ் ஃபினிஷிங் இருக்கும். என்னோடய ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு. இது வந்து ஃபேஸ் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சொருகுறதும் அப்படி தான். சொருகுறது இந்த மாதிரி முடி போட்டு சொருகுனா நீட்டாக கைப்பிடி வந்து உருகிட்டு வராது. அது வந்துட்டு பெறலாமல் நீட்டாக வந்து இது போடணும் பாருங்கள். நான் வந்து பெறலாமல் தான் நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இது வந்து கிளாஸ் ஒயரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஒயரில் ரோஸு வித்து வயலட்டு, அதாவது லாவெண்டர்னு சொல்லுவாங்க, வயலட்டு பாருங்கள். இதுக்கு வந்துட்டு 6 அடியில் 10 ஒயர் உள்ளே சொருகியிருக்கேன். 10 ஒயர் அவுட்டர் ஒயர் வந்து 12 அடியில் எடுத்திருக்கேன். கைப்பிடிக்கு வந்துட்டு இந்த இடத்துல கட்டு பிடிச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இது வேறு மாதிரி டிசைனாக வச்சேன். அது வந்துட்டு ஒரு சூட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இன்றைக்கி வீடியோ போட்டுடலான்ட்டு. இங்கே பாருங்கள், இது மூடி போட்ட லஞ்ச் கூட இது வந்துட்டு 2 ரோல் ஆகுது. லென்த்தாக கைப்பிடி வச்சது பாருங்கள். இதோ மூடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் உள்ள வீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நீட்டாக இருக்குன்னு. சொருகுனது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ளேஸ் நல்லா இடம் இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, அப்புறம் வந்துட்டு 1 லிட்டர் வாட்டர் கேனு, லஞ்ச் பாக்ஸு இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு மேக்னெட் லாகும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, அது பேர் மறந்து போச்சு, மைக்ரோவும் வச்சுக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கூட பாருங்கள். இதுவும் ஒரு 3மே ஒரே ஒருத்தருக்கு தான் ஆர்டருக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது குட்டியாக ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு லென்த்து கைப்பிடி கேட்டாங்க. இந்த லென்த்து கைப்பிடிக்கு வந்துட்டு இந்த கூடைக்கு வந்துட்டு நான் ஸ்டீல் ஸ்கேலில் 8.25 அடியில் 25 ஒயர் வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 25 ஒயர் வெட்டி பாருங்கள் 11 பேஸ் போட்டிருக்கேன். 11 பேஸ் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 11 பேஸ் போட்டு குமிழ் வச்சுருக்கேன். ஹைட்டில் வந்துட்டு 25 எழுப்பியிருக்கேன். ஹைட்டில் வந்து 25 போட்டு மூடிக்கு பாருங்கள். ஒரு பக்கம் 6மே ஒரு பக்கம் 8ம் போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்வயர் பாருங்கள். உள்வயர் வந்து 6 அடியில் 8 ஒயர்கள், 6 அடியில் 8 ஒயர் கொடுத்துருக்கேன். நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். அவுட்டர் ஒயர் வந்து 12 அடி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 கலரில் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்துட்டு நான் 6 அடியில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி ஃப்ளவர் வந்து 1 அடியில் மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிட்டோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மட்டும்தான் வேறு. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இதே மாதிரி தான் 25 ஒயர்கள் 8.25 அடியில். அப்புறம் வந்துட்டு பேஸ் வந்து 11, குமிழ்கள் 6 போட்டிருக்கிறேன். ஹைட் வந்து 25. அப்புறம் இந்த கலரில் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஒயிட் கலரில் ஃப்ளவர் வச்சு அப்புறம் பாருங்கள் இதுக்கு பிளாக்கில் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்துட்டு இதே கலரில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் சாண்டல் கலந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு சாண்டல் கலக்காமல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அதே மெத்தடு அதே அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடிங்கெல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இது ஒரு ஆர்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆர்டருக்கு பாருங்கள். இது வந்துட்டு ஒயிட் கலர் பீட்ஸ் 1 கிலோ, கிளாஸ் ஒயரு 2 பாருங்கள். 2 கிளாஸ் ஒயரு, 2 கட்டு கிளாஸ் ஒயரு. அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஒரு 5 பீஸ் கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர் பாருங்கள். 5 பீஸு. இது வந்து நான் காயத்தில் சுற்றி தான் போடுவேன், ஏன்னா இது உடஞ்சிரும் பாருங்கள். இதில் 5 பீஸ் இருக்கும். இப்படி பாருங்கள் 5 பீஸ் தெரியுதா? 1 2 3 4 5 பீஸு.
அப்புறம் வந்து குமிழ் வந்து புஷ் வந்து ஒரு 20 பீஸ் கேட்டிருந்தாங்க. இதுலேயே இதுக்குண்டான ரிவிட்டு இருக்குது, இதுக்குண்டான வாசரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றா போட்டுட்டேன். அப்புறம் வந்து மேக்னெட் லாக் ஒரு 10 பீஸ் கேட்டிருக்காங்க. மேக்னெட் லாகும் ஒரு 10 பீஸு. குமிழ் வந்து ஒரு பாக்ஸ், ஃபுல் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல் பாக்ஸு. இது வந்துட்டு திருப்பூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி, நல்லாயிருக்கும் குவாலிட்டி. பாருங்கள், நான் எடுத்து வேணாலும் காமிக்கிறேன் பாருங்கள். இதோ நல்லா லென்த்தியாக இருக்கும். இந்த சொருகிறது பாருங்கள், நல்லா லென்த்தியாக இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும், ஒன்று கூட டேமேஜ் வராது. இது ஒரு பாக்ஸு. அப்புறம் வந்துட்டு இந்த கிளாஸ் ஒயர் வந்துட்டு இது வந்துட்டு பாசிப்பயிர் கலரு. இது ஒரு 2 கட்டு ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6. இது வந்து திருப்பூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆர்டருக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கூடைகள், குமிழ், கூடை போடுற மெட்டீரியல்ஸ், பீட்ஸு, மேக்னெட் லாகு, அப்புறம் இந்த ஃப்ளவரு, புஷ்ஷு, அப்புறம் குமிழ், அப்புறம் வந்து கிளாஸ் ஒயரு, சாதா ஒயரு, இந்த மாதிரி ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயரு, அப்புறம் வந்துட்டு 50-50 டிஸ்கோ ஒயரு, கிளாஸ் ஒயர், அப்புறம் எந்த ஒயர் வேணும்னாலும் 7 ரகமான ஒயர்கள் நான் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பீட்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டைமாக வாங்குகிறாங்க இந்த சிஸ்டர். 1 kg வாங்கிட்டாங்க. இது மாதிரி உங்களுக்கு பிரிச்சும் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பாக்ஸு தான் வாங்கணுங்கிறது இல்லை, 10 பீஸாகவும் வாங்கிக்கலாம். இதுவும் அப்படி தான், 100 பீஸ் இருக்கும், பிரிச்சும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். விலை விசாரிக்கிறதுக்குன்னே 4-5 பேர் முந்தானத்தெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு 7-8 ட்ரிப்பு வந்து விலை விசாரித்து பையன் வந்தோன்னே பணம் போடுறேன், பொண்ணு வந்தோன்னே பணம் போடுறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்படி பொய் சொல்லி நான் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறேங்கிறத கேட்கறதுக்காகவே ஃபேக் ஐடியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கூட போடுற மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கேட்கலாம். நாங்கள் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், சரிங்களா? அதையே ஃபேக் ஐடியில் வந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று, எனக்கு ஹிந்தி தெரியாது, பேச தெரியாது, புரிஞ்சுக்குவேன். அவங்க என்ன பேசினாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஹிந்தியில் கேட்டிருந்தாங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. எனக்கு இங்கிலீஷு அவங்க அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஹிந்தியில் தான் அடிக்கிறாங்க. எனக்கு அது என்னென்னு தெரியல. அதனால் நான் அந்த ஆர்டரை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன், நேற்று வந்துச்சு சண்டே. மத்திய பிரதேசிலேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது அவங்க பீட்ஸ் தான் கேட்குறாங்க, என்ன கலரு, என்ன, எவ்வளோ கொரியர் சார்ஜ் இவ்வளோ இருக்குது, போஸ்ட்டில் போடுறதா, எவ்வளோ கேஜி வேணும்னாலாம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நான் கேட்டிருப்பேன். ஹிந்தி தெரியாதனால நானும் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிவிட்றேன். அவங்களும் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுறாங்க. என்னென்னு எனக்கும் புரியல. சரி, நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஹிந்தி கற்றுக்கணுங்கிறது. நான் பாருங்கள், ஹிந்தி கற்றுக்காம என் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கூடைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக கூடை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூடை ஆர்டர் கொடுத்தாலும் நான் பண்ணி கொடுப்பேன், ஹோல்சேலாகவும் கொடுப்பேன், ரீட்டெயிலாகவும் கொடுப்பேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.